ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் நம சிவாய. கூரிய முனையில் இனிய பயணம் புத்தகத்தில் முதல் அத்தியாயம் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் துன்பங்களின் மூல காரணம் அப்படிங்கிறது. ஸோ துன்பங்களுடைய மூல காரணத்தில் அடிப்படை பிரச்சனை என்னென்னா, நாம் ஒரு ஆத்மாங்கிறத உணராமல் இந்த உடல் தான் நாம், இந்த மனம் தான் நாம், இந்த புத்தி தான் நாம் அப்படிங்கிறதால தான் நமக்கு எல்லா துன்பங்களுமே வருது. ஸோ நாம் இந்த உடல் கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதுவுமே நமக்கு துன்பத்தை தராது. எல்லாத்துலேருந்து விலகி நின்று நம்ம ஒரு ஆத்மா, ஒரு சாட்சி பாவத்தில் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஆத்மா அப்படிங்கிற உணர்வில் நிலை பெறும்போது நம்ம எல்லாத்தையுமே சாட்சி பாவத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு தான் நாம் இந்த உடல் இந்த வேலையை செய்யுது, இந்த மனம் இதை செய்யுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சாட்சியாக நின்று, நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த உடல் வளருது, இந்த மனம் செகண்டுக்கு செகண்ட் மாறுது, இந்த புத்தி நம்ம கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வச்சு மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உள்ளேருந்து மாறாமல் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்குது. சின்ன வயசில் எப்படி இருந்ததோ அது அப்படியே இன்றைக்கும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழித்து பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. அதுதான் ஆத்ம சைத்தன்யம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஆத்மா. அதுதான் அந்த விழிப்புணர்வு நிலை, பேருணர்வு நிலை. அது எல்லாத்தையுமே சாட்சியாக நின்று கவனிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு புத்தகத்தில் எப்படி பார்த்திங்கன்னா பேப்பர் இருக்கோ, ஸோ மேலே இருக்க எழுத்துக்களை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை நம்ம கவனிக்கிறதில்ல. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அடிப்படையாக அந்த ஆத்மா நமக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஆத்மா அப்படிங்கிற உணர்வில் நம்ம நிலை பெறும்போது எல்லாத்தையுமே சாட்சி பாவத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எதுவுமே நம்மளை பாதிக்காது. இதுதான் நம்ம ஆத்மாங்கிறத உணராமல் இருக்கிறது தான் அடிப்படை பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது, இந்த உலகத்தை இறைவன் ரொம்ப அழகாக படைச்சிருக்காரு. நம்மளுடைய மனம்தான் அதை கெடுக்குது. நம்மளுடைய மனம்தான் தேவையில்லாமல் பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிதே தவிர இறைவனுடைய படைப்பு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது, நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுனா இந்த உலகம் சமநிலையை இழக்கும். ஏன்னா ஒரு டாக்டர் தாண்டி நிறைய பேஷண்ட் வரணும்னு எதிர்பார்ப்பார். ஆனால் நம்ம யாருக்குமே நோயாளி ஆகணும்னு சொல்லிட்டு விருப்பம் கிடையாது. அப்போ எல்லாரோடைய ஆசையும் நிறைவேறினா இங்கே உலகம் சமநிலையை பார்த்திங்கன்னா இழந்துரும். அப்போது சில விஷயங்கள் நிறைவேறாமல், சில பேர்த்துடைய ஆசைகள் நிறைவேறாமல் போனால் தான் இந்த உலகம் ஓரளவுக்காச்சும் சமநிலையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த வெளிப்புறத்துலேருந்து நாம் அனுபவிக்கிற சுகம் எதுவுமே சுகமே கிடையாது. இது நம்மளுடைய ஆத்ம சுகத்தோடைய ஒரு நிழல், ஒரு பிரதிபலிப்பு தான். உண்மையான சுகம் அப்படிங்கிறது நம்ம அனுபவிச்சிட்டோன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு சுகமாகவே தெரியாது. அதனால தான் குழந்தைங்களுக்கு குப்பையான அல்பமான விஷயம் கிடைச்சா கூட சந்தோஷப்படுது. இது பார்த்திங்கன்னா அந்த ஆத்ம சுகத்தோடைய ஒரு பிரதிபலிப்பு தான், ஒரு நிழல் தானே தவிர உண்மையான சுகம் அப்படிங்கிறது இந்த ஆத்ம சுகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசியாக முடித்தோம். அடுத்தது, துன்பங்களின் மூல காரணத்தில் அடுத்த சப்டாபிக் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதோட முடியல. எதிர்பார்ப்புகள் டாப்பிக்கும் ஆக்சுவலாக முடிச்சிட்டோம் இல்லையா நம்ம லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ நம்ம எதிர்பார்க்குறபடி ஒரு விஷயம் நடக்கலைன்னா நமக்கு ஏமாற்றம் கிடைக்குது. எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியாக நடக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகி நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைகிறோம். அந்த அளவுக்கு நமக்கு மனவலி, மன ஏமாற்றம் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா. அப்போது எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் எதிர்பார்த்த பலன் விளையலைன்னா அதுக்கு அப்செட் ஆகாமல் அதை இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனடியாக அடுத்த ஸ்டெப் என்னன்ற மாதிரி நான் மூவ் ஆனாக எப்பயுமே ரெடியாக இருக்கணும். அப்போ எதிர்பார்த்த மாதிரி பலன் விளையலாம், எதிர்பார்த்தோட அதிகமாக பலன் விளையலாம், எதிர்பார்த்ததோட குறைவாக பலன் விளையலாம், இல்லை எதிர்பார்த்த பலன் எது அப்படின்னு இல்லாமல் பலனே விளையாமல் போகலாம். இல்லை நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்போசிட்டான பலன், எப்படின்னா ஒரு மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட அதில் வரலாம். அப்போ எது வந்தாலும் இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனடியாக அடுத்த ஸ்டெப் என்னன்னு மூவ் ஆன் ஆகக்கூடிய அந்த மனநிலை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை தான் மனப்பக்குவம்னு சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்களில் நம்ம மனப்பக்குவம் அடைஞ்சிரும், ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் எல்லா விஷயத்திலும் நம்ம அப்படி இல்லை. அப்போ எல்லா விஷயங்களையும் இந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா பொருந்தாத இயல்புகள். நம்மிடம் உள்ள பொருந்தாத இயல்புகள் அவ்வப்போது வெளிப்படுகின்றன. நாம் எப்போதும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறோம்.
ஆனாலும் பொறுமையின்மை, பேராசை, பொறாமை, கோபம், பிடிவாதம், மனக்கசப்பு, படபடப்பு, ஆணவம் போன்ற பொருந்தாத இயல்புகள் நம்மையும் மீறி வெளிப்பட்டு விடக்கூடும். இவற்றால் நமது உடல் நலனும் மனநலனும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன. பிறரோடு நமக்குள்ள உறவும் கெடுகிறது. பொருந்தாத இயல்பால் மனது சஞ்சலமடையும் போது எதை குறித்தும் சரியாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறமை குறைந்து விடுகிறது. பொதுவாக மக்கள் 4 வகையாக பாகுபடுத்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நாமளே டெய்லி ட்ரை பண்ணுற விஷயம் தானே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அம்மா சொல்கிற வழியில் நடந்துக்கணும். இன்றைக்கி யாருக்கிட்டையும் ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் அப்படிங்கிறது நம்ம வெளியில் யாருக்கிட்டையும் போய் பேச போகிறதில்ல. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட கூட நம்ம கட்டுப்பாட்டை மீறி எதுவும் பேசக்கூடாது, நிதானமாக நடந்துக்கணும்னு நினைப்போம். அதுலேயும் இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலாம் சொல்லவே தேவையில்லை. செகண்டுக்கு பிபி ஏற்றுவாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா நான் எப்படி தாம்மா நடந்துக்கணும், எனக்கே ஒன்றும் புரியலையேம்மா, ஏம்மா என்னை அப்படி படுத்துறேன்ற மாதிரி இருக்கும். அதுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் அம்மா டைரெக்டாக வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இருடி பார்க்கலாம் பொறுமையாக அப்படின்ட்டு. அப்போது நம்ம ரொம்ப சரியாக நடந்துக்கணும், இனிமையாக நடந்துக்கணும் தான் முயற்சி பண்ணுறோம் டெய்லி. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த பொருந்தாத இயல்புகள் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போலாம் பொறுமையின்மை, பேராசை, பொறாமை, கோபம், பிடிவாதம், மனக்கசப்பு, படபடப்பு, ஆணவம்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பொருந்தாத இயல்புகள் நம்மளையும் மீறி வெளிப்படும். நினைப்போம் நாம் இனிமே என்ன இந்த சத்தியம் பண்ணுவாங்களே, நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி, நான் இப்போத்துலேருந்து பாரு நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடந்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவோம். மறந்துட்டு ஈஸியாக அப்படியே சும்மா மாதிரி அப்படியே பட்டுன்னு ரியாக்ட் பண்ணிவிடுவோம். ரியாக்ட் பண்ணது கூட தெரியாமல் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு, அந்த விழிப்புணர்வுக்கு வருவோம். இப்படியும் ஒரு சில நேரங்களில் நடக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம மைண்டு உள்ளே இருந்து கத்திக்கிட்டே இருக்கோம், வாயை மூடு பேசாத, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அடங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நம்மளையும் மீறி லபன்னு நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடுவோம். இதனால் நம்மளுடைய உடல் நலன் கெடுது, மனநலன் கெடுது. ஸோ நாம் இந்த மாதிரியான குணங்களை வெளிப்படுத்தும் போது எல்லாமே இங்கே வைப்ரேஷன் தான். நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, அந்த கோபம் வரும்போது கூட நம்ம உடலில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். நம்ம உடலில் அந்த உணர்வு பரவுறதை நம்மளால் அந்த நரம்புகள் வழி அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவுறதையும், இந்த மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தளர்வடையுது நம்மளால் நல்லா கவனித்து பார்த்தோன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரியான உணர்வுகள் வெளிப்படும் போது இது அத்தனையும் ஃபஸ்ட்டு இதனால் பாதிக்கப்படுறது நம்மளுடைய உடம்பு தான். ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படிங்கிறவங்க மனசளவில் பாதிக்கப்படுறாங்க. அந்த மனத்தாக்கம் அவங்க உடம்புலையும் கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணோம். ஆனால் இது ஃபுல் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு பாதிக்கிறது நம்மளோட உடம்பு, அடுத்தது நம்மளோட மனசு, அதுக்கு அடுத்தது தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க. உடம்புக்கும் மனசுக்கும் கம்ப்ளீட் கனெக்ஷன் இருக்குது. யார் ஒருத்தர் அந்த மன அமைதியோட, அந்த நிதானத்தோட, இறைவன் மேலே அந்த கவனத்தை வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கவங்க உடம்புல எந்த விதமான நோயோ வியாதியோ வரவே வராது. இருந்தால் கூட தானாக குணமடையும். ஸோ மனசுக்கும் உடம்புக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. நம்ம உடம்புல ஒரு நோய் வருதுன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பொருந்தாத இயல்புகள், நம்மளுடைய மனப்பதிவுகள் தான் அத்தனையும் நோயாக வெளிப்படுது நம்ம உடம்புல. நம்ம நோய் அப்படிங்கிறது நம்மளோட டிப்ரெஷன்ஸ், நம்மளோட பொருந்தாத இயல்புகள், நம்மளுடைய அந்த என்ன சொல்லுது, நமக்குள்ளே பதிவாகி இருக்க இந்த மனோவாசனைகள், இதெல்லாம் தான் நமக்குள்ளே நோயாக உருவெடுக்குதே தவிர நோயின்னு ஒன்று வெளியிலேருந்து வரதே கிடையாது. அப்போ இந்த பொருந்தாத இயல்புகள் வெளிப்படும் போது டைரெக்டாக நம்மளுடைய உடம்பு பாதிக்கப்படுது, அடுத்தது நம்மளோட மனசு பாதிக்கப்படுது. நம்ம யார்கிட்ட இந்த பொருந்தாத இயல்பை வெளிப்படுத்துகிறோமோ அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் கெடுது, பத்தாதுங்க அவங்க மனசையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிறோம் இல்லையா. இப்போது இந்த மாதிரி ஒரு பொருந்தாத இயல்பை நம்ம வெளிப்படுத்துகிறோன்னா நம்ம மனசு ஒரு மாதிரி பயங்கர சஞ்சலம் அடைஞ்சிரும், நம்ம மன அமைதியை இழந்துருவோம். அப்போது அந்த மன அமைதியை இழந்த அந்த சூழ்நிலையில் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக சிந்தித்து சரியான முடிவை எடுக்கவே முடியாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகம் இருண்டு போச்சுன்னு நினச்சிக்குமான்னு.
ஸோ பூனை ஆக்சுவலாக அது கண்ணை மூடிட்டுருக்கு, இந்த உலகமே இருண்டு போயிருக்குதுன்னு நினச்சிக்குமா. அந்த மாதிரி நம்ம மனசு தெளிவாக இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி பார்க்காது. இது கண்ணை மூடிக்கிட்டு போச்சு, வாழ்க்கையே போச்சு, இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு இல்லாத எல்லா எண்ணங்களையும் கொண்டு வந்து நம்மளை பயமுறுத்தும். ஒரு இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி பார்க்க விடாமல் இதோட கண்ணோட்டத்தில் ஒரு மாஸ்க் போட்டுன்னு பார்க்குற மாதிரி இதோட கண்ணோட்டத்தில் இந்த பயம் அப்படிங்கிற இந்த உணர்வு, இந்த சலசலப்பு, இந்த உணர்வுகளோடு சேர்ந்து ரொம்ப குறுகிய அந்த ஒரு பார்வையில் வந்து பார்க்கும். அப்போ அதை வந்து பிரச்சனையாகவே பார்க்கும். இன்னொன்று பல எண்ணங்களை கொண்டு வரும். சொல்யூஷனே இல்லாத மாதிரி தோணும், எந்த ஒரு வழியுமே இல்லாத மாதிரி தோணும். இதே நம்ம மனசு தெளிவாக அமைதியாக்கிட்டு அதே விஷயத்தை பார்த்தோன்னா அதில் நிறையா படிப்பினைகள் இருக்கும், நிறையா வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது நல்லா ஈஸியாகவே நம்ம கண்ணுக்கு வெளிப்படும். இப்போது மன அமைதியின் ரகசியத்தில் பார்த்தோம். பூகம்பம் வரும்போது அந்த 3 கிராமத்து மக்கள் இறைவன் கொடுத்ததை அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ எங்கள் கூட அம்மா இருக்காங்க, அதுவே எங்களுக்கு போதும்னு சொன்னாங்க. அம்மா சாக்ஷாத் பரபிரம்மம், இறைவன் அப்படியே நேரடியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்கக்கிட்டேயே வந்து ஒரு குழந்த அவர் கொடுத்ததை அவர் எடுத்துக்கிட்டாரு, ஆனால் நீ இருக்கல்ல கூட, எனக்கு இதுவே போதும்னா அவர் மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். அம்மாவே சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தையை வந்து அம்மா அடிக்கடி சொல்லி காமிப்பாங்களாமா. அவங்களுக்கு அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சாமா. இது அம்மாவே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போது அப்பேற்பட்ட குழந்தைங்கள அம்மா சும்மா விட்டுருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். நார்மலாக புலம்பிகிட்ருக்க குழந்தைய பார்த்தா அம்மாவுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக அது கஷ்டம்தான். அந்த புலம்பிகிட்ருக்க குழந்தைய பார்த்தா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. அந்த கஷ்டத்தை அம்மா தன்னோட கஷ்டமாகவே உணர்ந்து கண்ணீர் சிந்துறாங்க இல்லையா? அந்த இடத்துல அம்மா வருத்தப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அம்மாவுக்கு சந்தோஷம் வருது. என் குழந்தை எப்படி என்னை புரிஞ்சு வச்சிருக்கு பார்த்தியா, அப்படியே பெருமையாக இருக்குது அம்மாவுக்கு, என் பிள்ளைன்றதை நிரூபிச்சிட்ட பார்த்தியா அப்படின்ட்டு. அப்போ மனம் சஞ்சலத்துலேயும் குழப்பத்துலேயும் இருக்கும்போது நம்மளும் கஷ்டப்பட்டு நம்மளை படைச்ச இறைவனையே நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். ஆனால் தெளிவாக இருக்கும்போது நாமளும் தெளிவாக இருக்கோம், நம்ம அம்மா கூட இருக்காங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை போதும் நமக்கு ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணி அடுத்து என்னடா அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு தெளிவான தைரியமான ஒரு பர்சனாக, ஒரு ஆளுமையுள்ள ஒரு பர்சனாக நம்மளால் செயல்பட முடியுது. அது இறைவனுக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. அப்போ இறைவன் யோசிச்சு பாருங்கள், கஷ்டத்தில் இருந்து தூக்குறவங்கள ஈஸியாக தூக்க முடியுமா? இப்படி ஒரு மனப்பான்மையில் இருக்கவங்கள ஈஸியாக தூக்க முடியுமா? இந்த மாதிரி யார் ஒருத்தர் அந்த மன தெளிவோடு அமைதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக தூக்கி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அம்மா ஈஸியாக போட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஏற்ற முடியும். இவங்கள தான் அம்மாவால் ஈஸியாக கருவியாக பயன்படுத்த முடியும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் ஏற்ற முடியும், ஆன்மீக முன்னேற்றத்தை ஈஸியாக கொடுக்க முடியும். அப்போது இந்த மன சஞ்சலம், மனக்குழப்பம் அப்படிங்கிறது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி பார்க்க விட மாட்டேங்குது. கண்மூடித்தனமாக நம்மக்கிட்ட வந்து தப்பு தப்பாக சொல்லி இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நம்மளை இன்னொரு டிப்ரெஷனில் அழுத்துது. அப்போது ஒரு விஷயத்தில் சரியாக சிந்தித்து செயல்படுற அந்த ஒரு தெளிவு இல்லாமல் நம்மளை வந்து ஆக்கிடுது. அடுத்தது பாருங்கள், பொதுவாக மக்களை 4 வகையாக பாகுபடுத்தலாம். மனதில் பெருமளவு சஞ்சலமும் பொருந்தாத இயல்புகளும் இருந்தாலும் அதை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். தங்களிடம் குறை எதுவுமில்லை என அவர்கள் நம்புகிறார்கள். அறியாமையில் கூட ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்கிற பழமொழி அவர்களுக்கு பொருத்தமானது. செகண்ட் ஒன், தங்களுடைய மனதில் பொருந்தாத இயல்புகள் இருப்பதை அறிந்தாலும் அவற்றை நீக்குவது அவசியம் என்பதை உணராத சிலர் உள்ளார்கள். அந்த இயல்புகளை பொருட்படுத்தாமல் வாழ்வதற்கு அவர்கள் பழகிவிடலாம். ஆயினும் அவர்களிடம் உள்ள பொருந்தாத இயல்புகளால் அவர்கள் துன்பப்படுவது உறுதி. இந்த இயல்புகள் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்றன. ஸோ தேர்ட் கேட்டகரி, மனதில் பல பொருந்தாத இயல்புகள் இருப்பதை உணர்ந்து அவைகளை அகற்ற விரும்புபவர்கள் இருக்கிறார்கள். ஏனெனில் அவைகளால் ஏற்படும் பிரச்சனைகளோடு வாழ்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் மன அமைதியை பெற விரும்புகிறார்கள். இத்தகையவர்கள் தியானம், பிரார்த்தனை, சாஸ்திர ஆராய்ச்சி போன்ற ஆத்ம சாதனைகளை மேற்கொள்கிறார்கள் அல்லது சத்குருவை அணுகுகிறார்கள். ஃபோர்த் கேட்டகரி,
இனி மிக அரிதாக அம்மாவை போன்ற சிறந்த மகான்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மனதின் பொருந்தாத இயல்புகளை எல்லாம் முற்றிலும் நீக்கிவிட்டவர்களாவார்கள். உண்மையில் இவர்களது மனதில் அகங்காரமே இருக்காது. இவர்களுடைய மனதை மனது என்று கூட கூற இயலாது. அது விஸ்வ மனதெனப்படும் அகண்டாகார சைதன்யத்துடன் இரண்டர கலந்திருக்கிறது. இவர்களுக்கு பிரச்சனை என எதுவுமே இல்லை. ஸோ மக்களை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ தனக்குள்ளே இருக்க பொருந்தாத இயல்புகள், சஞ்சலம் எல்லாமே இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. தாங்கிட்ட எதுவுமே குறை கிடையாது. இதுலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், இதிலேருந்து நான் வெளியே வர நினைக்க கூட இல்லை. அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா, தாங்கிட்ட பொருந்தாத இயல்பு இருக்குதுன்னு தெரியும், இருந்தாலும் அதை நீக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அது இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அது கூட சேர்ந்து வாழ பழகிக்கிறாங்க. ஆனால் இதனால் அவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும், அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும். இந்த கேட்டகரியில் நாமளே இந்த ஆன்மீக தேடலுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரியில் தான் இருந்திருப்போம். அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு தான் என்னடா இது, என்ன நடக்குதுங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எண்ணங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்து இந்த வழியில் நடக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ தேர்டு கேட்டகரி நம்மளை தான் சொல்கிறாங்க, பொருந்தாத இயல்புகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அதை அகற்ற விரும்புகிறோம். அப்போ நம்ம ஒரு சத்குருவை நாடுறோம், இல்லாட்டி தியானம் பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு அந்த மன அமைதியை நோக்கி நம்ம பயணப்படுறோம். இதுலேருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிற வழியை தேட ஆரம்பிக்கிறோம். ஃபோர்த்து கேட்டகரி மகான்களை சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மனசே கிடையாது. மனசு இருந்தால் தானே மனசில் பொருந்தாத இயல்புகள்ன்றதுக்கு. ஸோ இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது விஸ்வ மனம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனதோடைய மனம் தான் அவங்களோட மனம். அவங்களுக்குன்னு தனியாக மனம் கிடையாது, எல்லா மனமும் அவங்களுடைய மனசுக்குள்ளே அடக்கம். அதுதான் விஸ்வ மனம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பரபிரம்மமாகவே அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். கோபம், மனக்கசப்பு, பதட்டம் போன்ற எந்த பொருந்தாத இயல்பின் வசப்படும் போதும் நாமும் பிறரும் பாதிக்கப்படுவதை அறிவுபூர்வமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளை நீக்குவதற்கு தேவையான மன வலிமையோ பயிற்சியோ நமக்கில்லை. இந்த மன வலிமையை பெறுவதற்கான பயிற்சிகளாக ஆத்ம சாதனைகள் இருக்கின்றன. ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் மனதிற்கு தேவையான பயிற்சிகளை அதற்கு தருவதில்லை. மாறாக மனது நமக்கு பயிற்சி தரும் அதிகாரியாக மாறுவதற்கு இடமளித்து விடுகிறோம். இதனால் மனதின் பொருந்தாத இயல்புகள் நம்மை ஆட்டி வைக்கும் வல்லமையை பெற்று விடுகின்றன. அம்மாவின் ஆற்றல் மிக்க தெய்வீக சாநித்தியத்தில் இருக்கும்போது கூட பல சந்தர்ப்பங்களில் நமது மனது சஞ்சலப்படுவதை காண்கிறோம். அம்மாவிடம் பல பக்தர்கள், அம்மா உங்கள் முன்னிலையில் இருப்பதானது தியானத்திற்கு மிகவும் உகந்ததாகும், ஆனால் அப்பொழுதும் கூட பல வேளைகளில் என்னால் சரியாக தியானிக்க முடியவில்லை என்று கூறுவதை கேட்டிருக்கிறேன். ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய இந்த பொருந்தாத இயல்புகள் கோபம், மனக்கசப்பு, பதட்டம், ஆணவம், அகங்காரம் சொல்லிட்டு நம்மளுடைய இந்த பொருந்தாத பயம், பதற்றம் எல்லாமே இந்த பொருந்தாத இயல்புகள் எல்லாம் வெளிப்படும் போது அது நமக்கும் கஷ்டம், மற்றவங்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அறிவுபூர்வமாக நல்லாவே நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே நார்மலாகவே தெரியும். ஆனால் நம்மளால் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி இல்லாமல் சரியாக நடந்துக்கிறதுக்கான மன வலிமை நமக்கு கிடையாது. அப்போ அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆத்ம சாதனைகள், தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாம் படித்து நம்மளே மாற்றிக்க முயற்சி பண்ணுறது, அம்மாவை போயிட்டு நம்ம அடிக்கடி தர்ஷன் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அம்மா கிட்ட கேட்குறது, அந்த மனோ வாசனைலாம் நீக்க சொல்லி கேட்கும்போது அம்மா அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதை ஈஸியாக எடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் மனசுக்கு பயிற்சி அளிக்கிறது. நம்ம ஈஸியாக நினைச்சாலாம் நம்மளால் அதை மாற்றவே முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளையும் மீறி அது வந்துடும்.
நினைப்போம். ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் ஒரு மெஷினரியாக நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ இதெல்லாம் நிறுத்தி நாம் சரியாக நடந்துக்கணும். அந்த பொருந்தாத இயல்பெல்லாம் வெளிப்படுத்தாமல் நம்ம மனசை வந்துட்டு சரியாக அந்த அமைதியாக வச்சுக்கிட்டு சரியாக நடந்துக்கணும் ஒரு சூழ்நிலையில் அப்படின்னா நாம் அந்த மனசுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். மனசுக்கு நாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது மாறி மனசு நமக்கு பயிற்சி கொடுக்குற அதிகாரியாக மாறிடுது. ஸோ மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லை, நாம் மனசோட கண்ட்ரோலுக்கு போயிடுறோம். இதனால தான் இந்த பொருந்தாத இயல்புகள் எல்லாம் நம்மளை பிடிச்சி ஆட்டி வைக்குது. நம்ம என்ன நினச்சாலும் நம்மளால் அதை செய்ய முடியலையேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி நம்ம முடியலையேன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா முன்னாடி இருக்கும்போதே நமக்கு இது நடக்குது. நமக்கே நம்ம அம்மா முன்னாடி நிற்கிறோன்னா நம்ம மனசு என்ன அமைதியாக இருக்கு சொல்லுங்கள், இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப்பு சேர்த்து டான்ஸ் ஆடும் மனசு. அங்கே அம்மா முன்னாடி ஆசிரமத்தில் இருக்கும்போது அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதை நல்லாவே கிளப்பி விடுவாங்க. இன்னும் 2 இங்கே இருக்கிறத விட மனசு அங்கே நல்லாவே இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஏறி டான்ஸ் ஆடி காமிக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே எழும். ஏன்னா அது வந்து சுத்தப்படுத்துகிற இடம். அந்த இடத்துல வந்துட்டு அம்மா வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏறி ஆடும்போது அந்த மனசு பின்னாடியே நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் அம்மா எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அம்மா வந்து க்ளீனிங் ப்ராசஸில் மனசை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் ஆரம்பித்த பிறகு அது பின்னாடியே போனால் அம்மா அடுத்து வந்து நம்ம நல்லா செக் வைக்க போகிறா, ஏதோ ஒரு லெசன் நல்லா சொல்லி கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ அப்படி பின்னாடியே போகாமல் அம்மா எனக்கு தெரியல, என் மனசு இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுது, இப்படியெல்லாம் வந்து யோசிக்குது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் இதெல்லாம் தானாக வருதுமா, இது எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டே நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அம்மா முன்னாடி அந்த நான் என்ற அந்த தன்மையிலிருந்து எல்லாம் மனசை கண்ட மாதிரி எல்லாம் எழும். அப்படி எழும்போது நாம் நம்ம மனசுக்கிட்ட பேசணும், சொல்லி புரிய வைக்கணும், இல்லை உங்கள் ஸ்டைல் ஏதோ அந்த விஷயத்தில். ஆனால் அந்த மனசை வந்து கம்ப்ளீட்டாக எழுறதுக்கு நம்மளால் அதை அடக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அடக்க ட்ரை பண்ணால் இன்னொரு அதிகமாக எழும். ஆனால் நம்மளால் முயற்சியை நம்ம பண்ணும்போது அம்மா அதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணி நம்மளை வந்துட்டு அதை மனசை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுப்பாங்க உள்ளே இருந்தே. இந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் எழும்போதெல்லாம் நம்மளை நாமளே ரொம்ப மட்டப்படுத்தி நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளே எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அகங்காரம் வந்து குறையும். அம்மாவுக்கு இது ரொம்பவே அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை ட்ரை பண்ணுது, அந்த அகங்காரத்தை குறைக்க ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அம்மாவை இது இம்ப்ரெஸ் பண்ணும். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அம்மா 10 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க இந்த விஷயத்தில். ஒரு டைம் ஆசிரமில் பஜன் அம்மா பாடிட்டுருக்கும்போது என் மனசு அப்படியே நான் தான் சொல்லி அப்படியே ஒரே பெருமையாக உள்ள தேவையில்லாமல் தானாக வந்துக்கிட்டே இருக்குது. வரும்போது எனக்கு அது பிடிக்கல, அது தப்புன்னு தெரியுது, ஆனால் என்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியல, அது பாட்டுக்கு வருது. அப்போது என் மனசுக்கிட்ட வந்து நான் பேசினேன், நீ ஒன்றுமே கிடையாது, இப்படி நான் தான் சொல்லி நீ சொல்கிற பற்றியா, அதனால தான் நீ அம்மா கிட்ட இங்கேயே இருக்க. நீ எங்கே இருக்க, பிரம்மச்சாரிங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, இன்னும் சுவாமிஜிங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, அம்மா எங்கே இருக்கா, நீ எத்தனை ஸ்டெப் பேக்கில் நின்றுட்டுருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ எப்போ இந்த நான் தான் அப்படின்ற இதை விடுறியோ அப்போ தான் கொஞ்சமாச்சும் முன்னேற முடியும். அவங்க எல்லாம் பாரு, நீ அவங்களையே பார்த்து நான் தான் சொல்லிட்டு உனக்கு தோணுது, ஆனால் அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க பாரு. ஸோ அம்மா கூடவே தங்குற பாக்கி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நான் தான்ற தன்மை இழந்ததால் தான் இன்றைக்கி அம்மா கூட அவங்க இருக்காங்க. நீ இப்படியே நான் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அம்மா விட்டு இன்னும் தூரமாக தான் போவியே தவிர ஒரு ஸ்டெப் உன்னால் முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. அப்போ அம்மா எனக்கு தெரியல, ஆனால் இது பாட்டுக்கு வருது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, எப்படியாச்சும் எனக்கு இதை சரி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு சில டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நான் தான் அப்படின்ற எண்ணம் எழும்போதும் இந்த பொருந்தாத இயல்புகள் வரும்போதெல்லாம் என்னோடய ஆறாவே அப்படியே பிளாக்காக மாறுற மாதிரி நான் இமேஜின் பண்ணுவேன். இதுதான் உனக்கு தேவையா அப்படின்னு. ஐயோ இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்தமாகணும், இன்னும் நல்லா சுத்தமாக நல்ல தன்மைக்கு தான் போகணும், அந்த கோல்டன் கலரை நோக்கி தானே நம்ம போகணும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி போனால் நீ எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் மனசுக்கிட்ட நிறைய பேசுவோம். நம்ம இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்மளுடைய அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்போது அன்னைக்கு வந்து
பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மனசில் நினச்சி நான் ஒன்றுமே கிடையாது, என் மனசு வந்து என்னை இன்னும் பின்னாடி இழுக்குது, நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட ஏறி போக முடியல, இந்த மனசால் அம்மா கிட்ட நெருங்கவே முடியல அப்படிலாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா பஜன்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சி உள்ளே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தரிசனம் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி போகும்போது ஏஞ்சி நின்று அம்மா வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் கிஸ் கொடுத்துட்டு போனாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம இப்படி நினச்சதுக்காக அம்மா வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்கா, அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அம்மா நம்மளை பார்த்து ப்ளைன் கிஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த ப்ளைன் கிஸோட அர்த்தம் இனிமே தாண்டி உனக்கு ப்ராசஸே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா அகங்காரத்தை அப்படி அடித்து நொறுக்குனா. அப்புறம் தான் புரிஞ்சது அது அம்மாவுடைய சங்கல்பம். அப்போ அகங்காரத்தை அழிக்க நீ முயற்சி பண்ணுற, அம்மா சங்கல்பம் பண்ணுற, உனக்கு அதுக்கான ஸ்டெப்ஸு ப்ராசஸ் எல்லாம் இனிமேல் நடக்கும்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸ் போல் இருக்குது. அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி அம்மா சங்கல்பம் பண்ணியிருக்கா போல் இருக்குது. இந்த அமிர்த சங்கமத்தில் கிளாஸ் போட்டு கேன்சல் ஆச்சு பார்த்திங்களா, அம்மா ரொம்ப டைரெக்டாக ஓப்பனாக அடித்தா. அம்மா ரொம்ப டைரெக்டாக அன்றைக்கி கிளாஸு அனுப்பலான்னு உட்கார்றேன், பார்த்தா மொத்த மெசேஜும் டெலீட் ஆகிருக்கு. அப்படியே கண்ணு முன்னாடி அம்மா டைரெக்டாக மேஜிக் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், டைரெக்டாக அடித்து நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் அம்மாவை. ஒன்றுமே பண்ண முடியல, கண்ணு முன்னாடியே வீட்டில் யாருமே இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் அந்த கிளாஸை எடுக்கவே முடியல. ரொம்ப ஓப்பனாக அம்மா வந்து அதை வந்து கட் பண்ணான். அப்போது அகங்காரத்தை அடித்து நொறுக்கணும் அம்மா. அதுக்கப்புறம் நிறைய லெசன்ஸ் கன்னியாகுமரி ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ லெசன்ஸ் வந்துட்டு அம்மா எடுத்து முடித்தாங்க. ஆக்சுவலாக அடிக்கும்போது நல்லா வலிச்சது, நல்லா அழுதேன். ஆனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வந்து இப்போ நின்று பார்க்கும்போது அம்மா எனக்குள்ளே அவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போது என்னால் எனக்குள் என்ன சொல்கிறது, அந்த விழிப்புணர்வாக ரொம்ப விழிப்புணர்வு, இன்னும் போக வேண்டியது பல ஸ்டெப்ஸ் இருக்குது, ஏற வேண்டியது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாச்சும் அம்மா ஏற வச்சாங்க அன்றைக்கி. இந்த ப்ராசஸில் என்னால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் என்னால் அனலைஸ் பண்ண முடியுது. என் மனசு ஒரு பேசும்போதே இன்னொரு மனசு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குது. அதேமாதிரி மனசை ஏஞ்சி ஆடும்போது அகங்காரம் பேசுது, உள்ளே இருக்க அகங்காரம் பேசுதுன்னு என்னால் நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது. மனசு போன போக்கில் போகாமல் உள்ளே இருக்க பொய் பேசுது, இப்படி தான் எனக்கு தோணுது. எனக்கு ஒரு சில டைமில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் இதுதான் அப்படியே அமைதியாகிட்டு யோசிப்பேன் என்ன நடக்குது இப்போது அப்படின்ட்டு. உள்ளே இருக்க பொய் பேசுது, இந்த பொய் சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் மறைக்குது, உண்மையை மறைக்குது. இப்போ ஒருத்தரை பார்க்குதுன்னா பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணுது, ஆக்சுவலாக உண்மையாக அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்தை இதை மறைக்குது. இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்களே, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம பார்க்குற பார்வையிலே இது பாட்டுக்கும் பார்க்குறது எல்லாத்தையும் இந்த மனசு ஜட்ஜ் பண்ணுது. அப்போது அந்த உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல, உண்மையாலுமே அவங்க யார், எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய குணம் என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்க வலி என்ன, இல்லை அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மறைச்சி இந்த மனசு வந்துட்டு உங்கள்கிட்ட பொய்யான ஒரு பிம்பத்தை காமிக்குது. இந்த மனசுக்கு ஒன்றுமே தெரியாது, இதுக்கு அறிவே கிடையாது, இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆபத்து வருதுன்னா இந்த மனசு ஒன்றை காப்பாற்றுதா, அம்மா காப்பாற்றுறாங்களா? அம்மா தான் காப்பாற்றுறாங்க. அப்போது இந்த மனசு அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே காணாமல் போயிடும். அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்போ இங்கே தானப்பா இருந்தால் எங்கேப்பா போனா அப்படின்னா அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் உள்ள. ஏதாச்சும் நல்ல பிரச்சனை வரும்போது திரும்பவும் அது சரியானோடனே அப்படியே வெளியில் ஏஞ்சி வரும், நான் தான் இங்கே எல்லாமே செய்யுது நான் தான், இங்கே எல்லாத்தோட சூப்பர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். அது எங்கே இருக்குன்னு தெரியவே தெரியாது. அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் அம்மாவே கதின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளுடைய அந்த பியூர் ஃபார்ம் வந்துட்டு வெளியில் வரும். அப்போது இந்த மனம் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வே அம்மா இந்த லெசன்ஸை கொடுத்த பிறகு தான் எனக்கு வந்தது. அதுதான் சொல்லுவாங்க, குரு கிட்ட கிடைக்கிறது எல்லாமே பிரசாதம், குரு கொடுக்குற எல்லாமே பிரசாதம். நம்மளை இந்த விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த லெசனை கற்றுக்கிட்டா தான் நம்ம அடுத்ததுக்கு வர முடியும். ஒரு கசப்பான மருந்தை சாப்பிட்டா தானே நம்மளுடைய நோய் வந்து தீரும். அப்போது ஒரு கட்டி இருக்குன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து தான் ஆகணும், நம்ம உடம்புலேயே வச்சிக்க முடியாது. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அந்த பொருந்தாத இயல்புகள், அந்த மாயையில், இந்த மனசோடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதை நமக்கு சரி பண்ணால் அந்த சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம உலக வாழ்க்கையில் அம்மா வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வலிகள் அனுபவிச்சிருப்போம், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். அன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு உண்மையை சொன்னால் கதி கிடையாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம யார்கிட்ட போய் அழுத்துரு, கோவிலுக்கு போனாலும் சாமிகிட்ட போனாலும் சிலைக்கிட்ட தான் நம்ம பண்ணுவோமே தவிர நமக்கு அந்த இன்ட்ராக்ஷன் அதிகம்
அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அம்மா இன்றைக்கி நம்ம கூட நேரடியாக தொடர்பில் இருக்க மாதிரியான இந்த விஷயத்தை நம்மளால் ஃபீல் பண்ணியிருக்கவே முடியாது. அன்னைக்கு அனுபவித்த வலிக்கு அம்மா கிட்ட நடக்கிற இந்த ப்ராசஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அம்மா உண்மையை சொன்னால் நமக்கு வலிக்காமல் பார்த்து பார்த்து ஒரு கையில் அடிக்கிறான்னா அடுத்த கையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அணைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாள். எனக்கு இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கூட அம்மா கிருஷ்ணாவாக வந்து அந்த அணைச்சா. கனவுல வந்து எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறது என்ன, என்னை அணைக்கிறது என்ன, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு என்னை வெளியில் கூட்டி போகிறது, எல்லா விஷயமும் பண்ணாங்க. அப்போது அந்த ப்ராசஸை கூட ஒரு கையில் அணைச்சிக்கிட்டே தான் அம்மா செய்கிறா. இதை விட சுகமாக யாரால் முடியும் சொல்லுங்கள்? அப்போது இந்த மனம் நம்மளை கட்டுப்படுத்தி இருக்குது, மனம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை, மனசோடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு நல்லாவே தெரியுதுன்னா அம்மா கிட்ட முழுமையாக ஒப்படைக்கணும் நம்மளோட மனசை. அம்மா இந்த மனசு இப்படியெல்லாம் பண்ணுது, எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு, நான் நினச்சாலும் அதை மாற்ற முடியல, அது பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னும் போது அம்மா அந்த விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளால் கவனிக்க முடியுது, நம்ம மனசு என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத கவனிக்க முடியுது. கவனித்தாலே நம்மளாலே நம்ம மனசுக்கிட்ட சொல்ல முடியுது, நீ பேசுறதெல்லாம் பொய் தான், அது விழிப்புணர்வாக அது பொய் தான் பேசுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த சாட்சி பாவத்திலேருந்து கவனிக்கிற அந்த தன்மையை அம்மா கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த கிஃப்டாக நமக்கு இந்த 2 புக்கையும் அம்மா கொடுத்துருக்காங்க. நிஜமாலுமே இந்த மன அமைதியின் ரகசியம், கூரிய முனையில் இனிய பயணம் சொல்லிட்டு 2 புக்குமே மனசை பற்றி அப்படியே அலசி ஆராயுது. இதை நம்ம படிக்க 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 இதில் இருக்க கான்செப்டெல்லாம் நமக்கு டெய்லி பேசிஸில் ஒரு நாள் தப்பாமல் இதை நம்ம சிந்திக்கும்போது, இதை யோசித்து நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. இது வந்துட்டு தேவையில்லாமல் வருது, இது அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வு நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அப்போ அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, மனம் அப்படிங்கிறது ஒரு முட்டாள், ஒரு முட்டாளோடைய பேச்சை கேட்டு நீ உன் வாழ்க்கையை நடத்தினா எந்த அளவுக்கு மோசமான விளைவு இருக்குன்றது நமக்கு கண்கூடாக தெரியும். அந்த மாதிரி மனம்ங்கிற முட்டாள் கையில் உன்னோட வாழ்க்கையை கொடுக்காத, உன்னோட கண்ட்ரோலில் அந்த முட்டாள் இருந்தால் மட்டும்தான் அதை உனக்கு நல்லது செய்ய முடியும். அதை வந்து நீ பயன்படுத்தணும் அந்த முட்டாளை சரியான விதத்தில். ஆனால் அந்த முட்டாள் பின்னாடி நீ போன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கஷ்டம்தான் மிஞ்சும். இந்த மன அமைதி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதே இந்த மன அமைதியை நோக்கின இந்த ஜேர்னி தான். மனசு எடுத்தோடனே இன்றைக்கி நினச்சோம் நாளைக்கு அடங்கிடும் அப்படியெல்லாம் கிடையாது. அதை பார்த்து நம்ம வெக்ஸ் ஆகவும் கூடாது, நம்மளால் முடியலையே அப்படின்ட்டு. கண்டிப்பாக மனசு வந்துட்டு திரும்ப திரும்ப எழுந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம முக்தி அடைகிற வரைக்கும் நம்ம மனசு எழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அகங்காரம் நமக்கு இருக்க தான் செய்யும். இதுதான் மனித இயல்பு. அதனால் அதை பார்த்து நம்ம கஷ்டப்படுறது பயப்படுறது எதுவுமே தேவையில்லை. நாம் அம்மா கிட்ட கம்ப்ளீட் சரணாகதி ஒப்படைச்சிடம்மா, என் மனசு இப்படியெல்லாம் இருக்குது, சரி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்புமா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அம்மா பண்ணுற சின்ன சின்ன ப்ராசஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா ரொம்ப பார்த்து தான் ப்ராசஸ் பண்ணுவாள். அந்த வலி, அந்த அழுகை, அந்த கஷ்டத்தை கூட நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மனசு இப்போது இப்படியெல்லாம் வலிக்குது, அதுக்கு இப்படி அழுவுது, இப்படி கஷ்டப்படுது, அப்போ இதை பண்ணும்போது இது வந்துட்டு மாறி கொஞ்சம் திருந்தி வருது, இப்போ அடுத்த லெவல் விழிப்புணர்வு நிலைக்கு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம சாட்சி பாவத்திலேருந்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயப்படவே மாட்டோம் எதை பார்த்தோம். இந்த சின்ன வயசில் காலெல்லாம் முள் குத்திட்டா நம்ம அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளை வந்து டைரெக்டாக எடுக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு மரத்தை பார்க்க சொல்லிவிட்டு இந்த டைலாக் சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த பச்சை மரத்தை பாரு, பாலை மரத்தை பாரு, அதுக்கு வலி கூட எனக்கு வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குழந்தைங்க அந்த மரத்தை பார்த்து அதை சொல்லினே இருக்கும், வலிக்காமல் இந்த முள்ளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துருவாங்க டக்குன்னு. அந்த மாதிரி அம்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக அப்படியே முள் அப்படியே கத்தியை வச்சு கிழிச்சு அப்படியே அந்த ஊக்க வச்சு அந்த பூக்கு பின்ன வச்சு குத்தி கிளறிலாம் எடுக்கிறதே கிடையாது. அந்த மரத்தை பாரு, அந்த டைலாகை சொல்லுன்ற மாதிரி பிரேம பக்தியை முழுசாக கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் நம்மளோட இஷ்ட தெய்வமாக வந்து அப்படியே கையில் அணைச்சிக்கிட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த பிரேமையில் மூழ்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்து ப்ராசஸ் வந்து அம்மா பண்ணுறாங்க. அப்போது உனக்கு இறைவன் வேணுமா, அப்போ நீ இதை தாங்கிக்கோ, இது ஒரு விஷயமே கிடையாது, இது முடிஞ்சால் நம்ம இறைவன் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைப்பார்ல அப்படிங்கிற அந்த ஆசையை, அந்த பிரேமை எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு வலிக்காமல் தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது இந்த மனசு அதோடைய கண்ட்ரோலில் நாம் இல்லாமல் மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனசை அம்மா கிட்ட கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சு அம்மாவுக்கு பண்ணுற ப்ராசஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா
ஈடுபடணும். நம்ம தைரியமாக அம்மா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லும்போது நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அம்மா வந்து நம்மளை அழகாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேங்களா? அடுத்த டாபிக் பாருங்கள். உலகின் நிலையற்ற தன்மையை உணராதிருத்தல். தொலைபேசி மணி ஒலிக்கிறது. அதை எடுத்து அழைத்தவரின் குரலை கேட்கிறோம். உடனே அழைத்தவர் யார் என்பது புரிந்து விடுகிறது. அவர் நமது அன்பிற்குரியவராக இருந்தால், அடே ஏன் இவ்வளவு நாளாக பேசவில்லை என்று பரிவோடு கடிந்து கொள்கிறோம். அல்லது அழைத்தவர்க்கேற்ப உரிமையோடு பேசுகிறோம். அழைத்தவர் நமது மேலதிகாரியாகவோ முதலாளியாகவோ இருந்தால் அவ்வாறு பேச முடியுமா? பேசினால் நமது வேலையை இழக்க நேரலாம். எனவே நாம் பொருள்கள், சூழ்நிலைகள், மக்கள் என எதனோடு தொடர்பு கொண்டாலும் அதன் இயல்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாறு தொடர்பு கொள்பவை ஓயாமல் மாறிக்கொண்டே இருப்பதனால்தான் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இன்று நம்மிடம் இருக்கும் கார் அல்லது கம்ப்யூட்டர் நல்லதாக நவீனமானதாக இருக்கக்கூடும். நாளையே அது தொழில்நுட்பத்தில் பின்தங்கியதாகி விடலாம். இதுபோலவே மக்களின் மனப்போக்கும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று நமது நல்ல நண்பனாக இருப்பவர் நாளை நம்முடைய மோசமான எதிரியாகி விடலாம். இப்போது மனசு வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு மாறி மாறி பொருந்தாத இயல்பெல்லாம் வெளிப்படுத்துதுன்னு சொன்னோம் இல்லையா? இதில் உலகத்தோடைய நிலையற்ற தன்மையை உணராமல் இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்றாங்க. எப்படின்னா, ஒரு ஃபோன் ரிங் ஆகுதுன்னா நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம ஒரு மாதிரி பேசுவோம். இதே நம்ம மேனேஜராக இருந்தால் ஒரு மாதிரி பேசுவோம். ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி மேனேஜர்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா நம்ம வேலை போயிடும். அப்போது நம்ம யார் கூட தொடர்பு கொள்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? எந்த மாதிரி சூழ்நிலையோ சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம். அப்போது இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. இங்கே நம்ம இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டர்டாக நடந்துருவோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஓயாமல் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? செகண்டுக்கு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்துன்னு சொல்லிட்டு செகண்டுக்கு செகண்ட்ஸ் வெளியில் இருக்க சுச்சுவேஷன்ஸும் மாறுது, நம்ம மனசும் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த ஓயாமல் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதால தான் இங்கே சிக்கலே ஏற்படுது அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டாக இதுதானா, இந்த இடத்துல இப்படி தான் சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம நடந்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை இல்லையா? ஓயாமல் சுச்சுவேஷன்ஸும் மாறுது, நம்ம மனசும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் சிக்கல் ஏற்படுது. இதுக்கு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி ஒரு லேப்டாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாடல் இருக்குது, ஃபோன் இன்றைக்கி ஒரு மாடல் இருக்குது, நாளைக்கே பார்த்திங்கன்னா அதோட அட்வான்ஸ்டு மாடல் வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய மனப்போக்கும் வந்து பார்த்தா இன்றைக்கி ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் நம்ம இருக்கோம். நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறோம். அப்போ நாளைக்கு நம்மளுடைய மைண்டு பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக அடுத்த லெவலுக்கு மாறி இருக்குது. இன்றைக்கி இருக்க மாதிரியான அதே மனநிலையில் நம்ம நாளைக்கு இருக்குதில்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மனம் எப்படி இருந்தது பாருங்கள். அப்போ நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை என்ன மாதிரியெல்லாம் யோசிச்சிருப்போம். இன்றைக்கி எப்படி இருக்குது? ஏன் நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தாலே நம்மளுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். ஸோ இந்த புக்கையே படிக்கிறோன்னா கூட ஒரு நாளைக்கும் நம்ம மனசு மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்ம எதெல்லாம் சரின்னு சொல்லி இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லி இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்னும் மாற்றிக்கணும். அடுத்தது நம்ம மனசு எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட நடந்துக்குதுன்ற அந்த விழிப்புணர்வு வருது. அப்போ நம்ம இன்னும் எப்படியெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? எப்படி வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் மாடல் வருதோ அந்த மாதிரி நம்ம மனசும் ஒவ்வொரு நாளும் அட்வான்ஸ் மாடலாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது அது அட்வான்ஸ் மாடலாக இது மாதிரி நல்லத்தனமாக மட்டும் மாறுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மனப்போக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒருத்தர் நல்லவங்கன்னு நினைக்கிறோம், நாளைக்கு அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லுது. அதுக்கு அடுத்த நாள் இல்லை அவன் அவ்வளோ கெட்டவளாம் இல்லைன்னு சொல்லுது. அந்த மாதிரி இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருக்காங்க, நாளைக்கு மோசமான எதிரியாக கூட அவங்களே மாறிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம மனப்போக்கு எல்லா விதத்துலேயும் மாறிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மனசோட இந்த நிலையற்ற தன்மையை நம்ம புரிஞ்சிக்கணும். அது சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பி அதுக்கேற்ற மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது. இது இன்றைக்கி இதை சொல்லுது, நாளைக்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லும். அப்போது இது சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப டர்ட்டியாக உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்தோன்னே நம்ம மனசு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐயோ என்ன இவங்க இப்படி இருக்காங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அப்படின்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு மாதிரி என்ன இவங்க இப்படி இருக்காங்க, அவ்வளோ அழுக்கா இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு அருவருப்பான லைட்டான ஒரு ஃபீல் வரலாம் ஓகேங்களா. அப்படி வரும்போது
அவங்கக்கிட்ட பேசுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு அமையுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுகிறோம். பேசும்போது அவங்கள பற்றி சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், இந்த மாதிரி சூழ்நிலையாக தான் இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மனசு அப்படியே பல்ட்டி அடிக்கும். அவங்கள பற்றி அப்படியே புரிஞ்சிக்கும் போது நமக்கு அவங்க மேலே ஒரு பரிதாபம் வரும், ஒரு இரக்கம் வரும், ஒரு அன்பு வரும், ஒரு கருணை வரும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அப்போது பார்த்த அந்த செகண்ட் இதே மனசு தான், அதே பர்சன் தான் அப்போ என்ன பேசுச்சு, இப்போ என்ன பேசுது. அப்போ இந்த மனசு சொல்கிறது எல்லாமே உண்மை கிடையாது, இந்த மனசு மாறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த மனசு சொல்ல எல்லாமே உண்மை கிடையாதுன்றதை புரிஞ்சுப்போம். அப்போ நம்ம அதை நம்பி செயலில் ஈடுபடாமல் கொஞ்சம் நிதானிப்போம். இப்போ ஒரு பர்சனை பார்க்குறதுக்கு ரொம்ப திமிராக தெரியுறாங்க. அப்போது சரியான திமிர் பிடிச்சவங்க போல இருக்குது இவங்ககிட்ட நம்ம எதுக்கு பேச்சு வச்சு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். அவங்கக்கிட்ட ஒரு டைம் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப பழகிறது ரொம்ப சைல்டிஷாக இருந்தது அப்படின்னா, என்ன இவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இவங்களே அப்படி நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த பிஹேவியர்லேயே பார்க்கும். அடுத்து நமக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்டில் வந்துட்டு கிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்க்கும். அப்போ இந்த மனசு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். சேம் பர்சன் தான், ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் சரி, இல்லைன்னா அது தப்பு. நம்மக்கிட்ட பேசிட்டா ஓகே, பேசாத வரைக்கும் அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் விசித்திரமாக பார்க்கும். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேரீ பார்ப்போம், பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிடும். சரி வேறு சேரீ பார்க்கல, அது வேண்டான்னுறோம். இதே பக்கத்தில் ஒருத்தர் வாவ் பா என்ன இந்த சேரீ இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம இதையே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்ப்போம், ஒரு வேளை இந்த சேரீ உண்மையாகவே நல்லா தான் இருக்கோ, தோணுமா தோணாதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பார்த்தா நமக்கு அந்த சேரீ உண்மையாலுமே அழகாக இருக்க மாதிரி தோணும். சரி என்ன சொன்னால் அழகாக இல்லாத மாதிரி சொன்னால் இருக்கிற மாதிரி சொன்னா சரி ஓகே, அழகாக இருக்கிற மாதிரி தோணும். உண்மையாலுமே இந்த சேரீ ரொம்ப அழகாக இருக்கோ, நமக்கு தான் ரசனை இல்லையோ, நம்மளும் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எல்லாம் தோணும். அப்போது இதே மனசு தான் இப்போ அது நல்லா இல்லைன்னு வச்சு அதே மனசு பாருங்கள் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அவங்க வாங்கிட்டே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம ரசனை இல்லாமல் விட்டுட்டோம் போல இருக்கே, பேசாமல் அதையே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த மனசு எவ்வளோ பல்ட்டி அடிக்குது பாருங்கள், செகண்டுக்கு செகண்டு. அப்போது இந்த மனசு பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. இதுக்கு முதல்ல எதுவுமே தெரியாது, இந்த மனசுக்கு எதுவுமே தெரியாது. அதுவாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுவாக ஒரு முகமூடியை போட்டுக்குது, ஒரு ஜட்ஜ் பண்ணுது, பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணுது, அதுவாகவே ஜட்ஜ் பண்ணிவிட்டு அது என்ன விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுதோ அந்த ஆங்கிள்லேயே அந்த உலகத்தை பார்க்குது. அதனாலே நமக்கு உண்மையான விஷயம் அங்கே என்ன இருக்குதுன்றத முழுமையாக மூடி மறைக்குது, அந்த மாயையில் நம்மளை அழுத்துது போட்டு. நம்ம எதிரில் என்ன இருக்குது அப்படிங்கிற உண்மை தன்மையை எப்பயுமே இந்த மனசு நம்மளை பார்க்க விடுறதே கிடையாது. எப்பயுமே இதுவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே பார்த்திங்கன்னா அப்படி தான். எல்லா விஷயத்துலையும் இதுவாக சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்க்குறது பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் இதுவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிள்லேயே தான் பார்க்குது. ஸோ அதனால தான் மனம் அழிஞ்சால் முக்தி இறைவனாகலாம், ஸோ இந்த பிரபஞ்சமே நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த மனம் அப்படிங்கிறது இதுவாக ஒரு ஜட்ஜ் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மனம் செகண்டுக்கு செகண்டு மாறக்கூடியது. இது சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, இதெல்லாம் போய் அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அது ஒரு முட்டாள். ஸோ மனம் முட்டாளாக இருந்தாலும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தணுன்னா நம்ம கடவுளையே அடைய முடியும். முட்டாள்னு சொல்லி அது ஒதுக்கிறதுக்கும் கிடையாது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே டான்ஸு ஆடுற அந்த ஸ்டேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் சூப்பராக ஆட முடியும். அந்த மாதிரி இந்த மனசை வலிமையாகவும் அமைதியாகவும் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதே மனசை வச்சு நம்மளால் இறைவன் அடைய முடியும், இறைவனாகவே மாறவும் முடியும். அப்போது இந்த மனசை சரியாக பயன்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு. மனசுக்கு நாம் எஜமானனாக இருந்து நம்ம கையில் அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அதோடைய கயிறு நம்ம கையில் இருக்கணும். ஸோ அதோடைய பிடியில் நாம் இருக்கக்கூடாது, அதுக்கு அடிமையாக நாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு மனம் எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் வரும்போதே நம்ம மனசு என்னெல்லாம் பண்ணுதுன்றது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வுக்கு வந்துடும். நம்ம மனசு அடுத்த டைம் ஒரு தாட் கொண்டு வருதுனாலே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம், கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த தாட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம், அந்த தாட் கூடவே ட்ராவல் பண்ண மாட்டோம். நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியில் நமக்கு என்ன தேவையோ அதில் நம்ம மனசை மாற்றிக்கிற அளவுக்கான அந்த விஷயம் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இல்லாத இடத்தில் அதை தேடுதல். இந்த டாப்பிக்கு
என்னை உண்மையாலுமே யோசிக்க வச்சுது. ஆமாம், இல்லை இந்த பொருட்களில் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி நாம் யோசிக்கிறோம், இதெல்லாம் மகிழ்ச்சின்றோம். ஒரு மாதிரி வித்தியாசமாக யோசிக்க வச்சுது. இப்படியெல்லாம் விதவிதமாக யோசிக்க முடியுது உங்களால் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி 2 டாபிக் பார்த்துருக்கோம். பொருந்தாத இயல்புகள், உலகின் நிலையற்ற தன்மையை உணராதிருத்தல். ஸோ நம்மக்கிட்ட இருக்க பொருந்தாத இயல்புகளை எப்படி ஹேண்டில் பண்ணோம், இந்த மனசோடைய உலகத்தோடைய நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது அடுத்ததில் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. மனசோடைய நிலையற்ற தன்மையை முதல்ல உணர்ந்துக்கிட்டு, இந்த உலகத்தோடைய நிலையற்ற தன்மையும் உணர்ந்துக்கிட்டு நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நாளைக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.